Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு ஒரு 3/4 ஸ்லீவ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போலவே வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், ஸ்லீவில் இந்த மேலே அகலம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து விடணும். நம்ம உங்களுக்கு மடித்து போட்டு காமிக்கிறேன், அப்போது வந்து நல்லா புரியும். ஸ்லீவ் கிளாத்துக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத் வச்சு பின் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம ஸ்லீவ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். பட் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டு தான் வந்து நான் மார்க்கிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 1/2 இன்ச் வந்து விட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த பக்கமும் வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து லைன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. மொத்தமாக வந்து 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. சென்டரில் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன். லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிஞ்சாச்சு. இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ட்ரையாங்கிளாக. ஃபஸ்ட்டு அந்த 1 இன்ச் பேப்பரை வந்து மடக்கிட்டு இந்த ட்ரையாங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நீட்டாக ஒரு பேப்பரில் இந்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பக்கம் இருக்க லைனில் இந்த மாதிரி வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். ஃப்ரீ ஹேண்ட்ஸாகவும் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரே ஷேப் மாதிரி வராது. அதனால் இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பக்கமாக முடிச்சுட்டு இதே மாதிரி அந்த பக்கமாகவும் வச்சு ட்ரா பண்ணிக்கணும். ஆல்ரெடி சுடிதாரோட ஹேண்ட் கிளாத் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு பின் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரா பண்ணியிருக்க லைன்ஸ்க்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஷார்ப் எட்ஜ் வருது இல்லையா, அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீடில் நிறுத்திட்டு திருப்பணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து நல்லா அழகாக வரும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து அழகாக வந்தால் தான் வந்து நல்லா இருக்கும். அது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி இன் சுடிதார் ஸ்லீவ், நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்லீவுக்கும் வந்து பண்ணலாம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு கிளாத் கொடுக்க போகிறோம். அந்த கிளாத் இல்லாமையும் நீங்கள் வந்து பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ராயிங் போடும்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 3/4 இன்ச்சுக்கு கீழே தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 3/4 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து அந்த ட்ரையாங்கிள் வந்து முடிஞ்சிடுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சைட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து இல்லைனா 2 சைடும் போத் சைடு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமாவே கூட வந்து நீங்கள் வந்து அதை கட் பண்ணி விடலாம். இல்லைனா வந்து ஒரு சைட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஷேப்புக்கு வந்து சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாகவே வந்து கேப் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் அப்படியே ஃபுல்லாகவே, அப்போ தான் வந்து திருப்ப முடியும். இந்த ஷேப் வந்து கட் பண்ணதுக்கப்புறமா நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து நீங்கள் நாச்சஸ் கட் பண்ணிங்களா தான் வந்து உங்களுக்கு திருப்பும் போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் எவ்வளோ நாச்சஸ் வந்து கட் பண்ணுறீங்களோ அந்த வந்து தையலுக்கு வந்து பட்டும் படாமல் அந்த மாதிரி வந்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வரும். அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் ஆகி காமிக்கும். இப்போ வந்து லைனிங் கிளாத்தை வந்து அப்படியே வந்து திருப்பிட்டு ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு அந்த வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த துணியை வந்து நல்லா வந்து எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து அழகாக வந்து உங்களுக்கு வரும். சேம் ப்ரொசீஜர் தான் இன்னொரு சைடும் இருந்தது. இன்னொரு சைடோட ஸ்லீவுக்கும் வந்து அதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த டிசைன் மேலே தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீவோட டிசைன் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா, இதில் வந்து நீங்கள் அப்படியே வந்து விட்டுறதா இருந்தாலும் விட்டுடலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ஒரு பட்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து இதுக்கு நடுவில் வந்து துணியும் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடுவில் வந்து துணியை வந்து கொடுக்க போகிறேன்.
நீங்கள் அப்படியே விடுறதா இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து அந்த படிமான தையல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது வந்து நான் நடுவில் துணி கொடுக்குறதால ஒரு ரெட் கலர் துணி கான்ட்ராஸ்ட்டாக வந்து எடுத்திருக்கேன். இதுதான் வந்து ஃபேண்ட் கலரு, அதனால் வந்து இந்த மாதிரி கலர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து கீழே வந்து இதுக்கும் லைனிங் வச்சு நான் வந்து திருப்பினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத்தில் அதை வந்து இப்போ அந்த எட்ஜில் இருக்குது பார்த்திங்களா, அந்த எட்ஜில் வந்து அப்படியே நான் வந்து தையல் போட்டுட்டு வரப்போகிறேன். வாங்க இப்போ நம்ம வந்து தையல் போட ஆரம்பிக்கலாம். நல்லா அந்த எட்ஜில் வந்து படுற மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம இந்த ட்ரையாங்கிள் பண்ணும்போது எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் அந்த கூர்மையான இடத்துலலாம் வந்து ஊசியை வந்து அங்கே நிறுத்திட்டு துணியை திருப்பி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு சைடு ஃபுல்லாக வந்து தைச்சி முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து வச்சு நம்ம தைக்கணும். இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் கேப் விடக்கூடாது. இந்த 2 அந்த கூர்மையான பக்கங்களும் வந்து சேர்ற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நடுவில் வந்து அந்த டைமண்ட் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2 பக்கத்தோட ஸ்லீவோட அந்த ஷார்ப் எட்ஜஸும் ஒன்றா வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்து வச்சு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்பான எட்ஜஸில் நம்ம வந்து ஒழுங்காக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஸ்லீவு. இது வந்து 3/4 ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதுவே வந்து நீங்கள் எப்பயும் வைக்கிற மாதிரி நார்மல் ஹாஃப் ஸ்லீவு இல்லைனா வந்து ஃபுல் ஸ்லீவு அந்த மாதிரியும் நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸஸ் கிளாத் கீழே இருக்கிறது வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே வந்து ஒரு இதே மாதிரி ரெட் கலர் கிளாத்தில் வந்து நம்ம ஒரு பைப்பிங் மாதிரி வந்து கொடுக்க போகிறோம். ஸ்லீவோட கீழே லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 இன்ச்சில் வந்து ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மடித்து தைச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த பிசுறுலாம் வந்து நம்மளுக்கு வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக தான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் உள்ளே போயிடும். அதனால தான் வந்து நான் இதே கலர் வந்து கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து துணியில் வந்து தெரிகிற மாதிரி வரும்போது அந்த வந்து நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் நூல் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி மேலே வச்சு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சு இந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டு இப்படி திருப்பணும் நம்ம. ஓகேவா? இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி துணியோட நல்ல பக்கத்துக்குள்ள வந்து மேலே வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். இந்த ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே வந்து திருப்பி துணியோட அடிப்பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மேலே ஸ்டிச் வந்து ஒன்று போடணும். ஓகேவா? இந்த ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு வந்து நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்லேயே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒயிட் கலர்லேயே வந்து தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரியும். கீழே இருக்க துணியை நல்லா வந்து இழுத்து விட்டு இந்த மாதிரி எட்ஜில் இந்த மேல் பக்கம் எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்லீவ் இருக்குது. நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வெறும் வந்து அந்த ஹாஃப் பீடு மாதிரி ஒன்று, அப்புறம் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை தான் நம்ம வந்து இங்கே வைக்க போகிறோம். நீங்கள் உங்களோட இஷ்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பீடும் வந்து ஃபுல் பீடும் வைக்கலாம், இல்லைனா வந்து பீடில் வந்து துணி சுற்றி அந்த மாதிரியும் வைக்கலாம், நல்லாயிருக்கும். என்னோட சுடிதாரில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து இந்த மாதிரி பீடில் தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி பீடு இந்த மாதிரி ஸ்டோன் தான் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதுலேயே வந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முடிச்சாச்சு ஸ்லீவு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த க்ளூ பார்த்திங்கன்னா இப்போ காஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுலாம் வந்து அப்படியே வந்து அது தெரியாத மாதிரி ஆகிடும். இப்போ வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து செம்மையாக இருக்குங்க இந்த ஸ்லீவு. நம்ம சுடிதார் வந்து கிராண்டாக இருக்கும், பட் ஸ்லீவ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக விடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் நம்மளே. இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா வந்து இந்த சுடிதாரில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால தான் வந்து இந்த கோல்டன் ஸ்டோன் இந்த வந்து நான் வந்து கொடுத்தேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சுடிக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் வந்து நல்லாயிருக்கு. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அந்த லுக். உங்களுக்கு இன்னொரு டிப் வந்து இதில் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெக்கோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த மாதிரி தான் வந்து ரெடிமேட் நெக் மோஸ்ட்லி வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப டெப்த்தாக போயிடும். அதனால வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் ஏதாவது வந்து வச்சுக்கலாம் நம்ம. இந்த ஸ்லீவ் டியூட்டோரியல் வந்து எங்கேயே வந்து முடியுது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.